வணக்கம். காலத்தால் மறைக்கப்பட்ட உண்மைகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆவலா இருக்கீங்களா? கடவுள், மதம், கலாச்சாரம், மொழி, இதன் பின்னணியில இருக்கிற உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா? விண்வியல், ஆன்மீகம், மூட நம்பிக்கை இவற்றின் மீது தொலைநோக்கு பார்வை உடையவர்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்காக. உலகத்தின் பல மர்ம முடிச்சுகளை விஞ்ஞானத்தோடும் பகுத்தறிவோடும் ஆராயும் ரகசியன் வித் நிலேஷ். பழந்தமிழர்கள் வீரத்துல சிறந்தவர்களாக இருந்தாங்கிறது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? ஆயுதங்கள் துளைக்க முடியாத இரும்பு உடல் கொண்ட ஒரு வீரன் 18ஆம் நூற்றாண்டுல நமக்கிடையே வாழ்ந்திருக்கான்னு சொன்னா நம்ப முடியுமா? சிப்பாயா இருந்து அடுக்கடுக்கா உயர்ந்து மன்னனான ஒரு வீரனின் வாழ்க்கை கதை. யானை போல பலம் கொண்ட ஒரு வீரன், மருதநாயகம் என்று அழைக்கப்பட்ட முகமது யூசுப் கான். எங்க இப்படி ஒரு வீரர் நமக்கிடையே வாழ்ந்தது தெரிஞ்சா நம்மளும் வீரர்களா எழுந்துருவோமோன்னு தேடி தேடி அளிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரலாறு. புதைந்து போன அந்த வீரனின் கதையை வீரம் எழும்பிய ஒரு வாழ்க்கை பதிவாய் மருதநாயகம் உங்களுக்காக. 1725 பனையூர் எனும் ஊரில் ஒரு வேளாண்மை குடும்பத்தில் மகனாய் பிறந்தவன் மருதநாயகம். இவனது இளம் வயதிலேயே பெற்றோரை இழந்ததால் இவன் முகமது கமல் எனும் இராணுவ மருத்துவரால் வளர்க்கப்பட்டான். இவர் களரி, யோகா, வர்மம் முதலிய கலைகளில் வல்லவராய் திகழ்ந்தார். மருதநாயகத்தை தத்தெடுத்து அவனுக்கு முகமது யூசுப் கான் என பெயர் சூட்டி வளர்த்தார். யூசுப் கானுக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார். யூசுப் கானுக்கு இயல்பாகவே போர் திறமைகள் இருந்தன. யூசுப் கான் தன் இளம் வயதிலேயே பிரெஞ்சு படைகளில் சேர்ந்து பணிபுரிந்தான். அங்கு அவன் மேல் சுமத்தப்பட்ட திருட்டுப்பழி காரணமாக அவன் தண்டிக்கப்பட்டு அவனது காதுகள் அறுத்து எறியப்பட்டது. வெள்ளையர்களோடு கூட்டாக பணிபுரிந்த நவாப் படைகளை சேர்ந்தான். ஆர்காட்டின் நவாப்பாய் திகழ்ந்தது சந்தா சாஹிப்பின் மகன் முகமது அலி கான். நவாப்பின் இராணுவத்தில் சிப்பாயாய் சேர்ந்த மருதநாயகம் கடும் முயற்சியாலும் அயராத உழைப்பாலும் ஆற்காடு நவாப்பின் படைகளுக்கு தளபதியானான். போர் தந்திரங்களில் வல்லவனாய் திகழ்ந்து நவாப் படைகளை வழிநடத்தினான் மருதநாயகம். கொரில்லா டாக்டிஸ் எனும் போர் முறையில் வல்லவனாய் திகழ்ந்ததால் மருதநாயகத்தின் கீழ் பணிபுரிந்த படைகள் ஓங்கி எழுந்தன. நவாப்பின் தளபதியான முகமது யூசுப் கான் மாசா எனும் போர்ச்சுக்கல் பெண் மீது காதல் கொண்டான். மாசாவை திருமணம் செய்து கொள்கிறான் யூசுப் கான். அக்காலகட்டத்தில் மதுரையில் ஆட்சி புரிந்தது விஜயரங்க சொக்கநாதரின் மனைவி மீனாட்சி. குழந்தை பேறு இல்லாததால் ஒரு தத்தெடுத்த குழந்தையை மன்னனாக வைத்து மதுரையை ஆட்சி புரிந்து வந்தாள் மீனாட்சி. தத்தெடுக்கப்பட்ட குழந்தையின் தந்தையான சிவஞானம் முகமது அலிகானுடன் தந்திரமாய் செயல்பட்டு தனது நவாப் படைகளை கொண்டு மதுரையை கைப்பற்றுகிறார். நவாப்பின் ராஜ்யம் மதுரையில் படர்ந்தது.
நவாப் படைகளின் முதுகெலும்பாய் முறுக்கேறினார் மருதநாயகம். வெள்ளையர்களுக்கு அடிபணிந்த மருதநாயகம் மதுரையை சுற்றியுள்ள குறுநில மன்னர்களிடம் கிஸ்தி வசூலித்து வெள்ளையர்களுக்கு கொடுத்தார். மதுரையின் தெற்கு பகுதிகளை ஆண்டது பாளையக்காரர்களில் ஒருவரான புலித்தேவர். இதன் விளைவாக புலித்தேவரோடு ஏற்பட்ட போரில் புலித்தேவர் மருதநாயகத்தை விரட்டி மதுரையை மீட்டெடுத்தார். புஜபல பராக்கிரமசாலியான யூசுப் கான் மீண்டும் படைகளை திரட்டி மதுரையை தன்வசப்படுத்தினான். புலித்தேவரையும் சிறையிலிட்டு வெள்ளையர்களிடம் ஒப்படைத்தார். புலித்தேவர் தப்பி ஓடி தலைமறைவானார். அச்சமயம் முகமது அலிகான் மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மீது ஒரு மசூதி எழுப்ப நினைத்தான். மதுரையில் ஆங்காங்கே புரட்சி வெடித்தது. நவாப்பின் படைத்தளபதியாயிருந்த யூசுப் கான் நவாப்பிற்கு எதிராக 400 பேர் கொண்ட படையை திரட்டி மதுரையை கைப்பற்றினான். மதுரையை சுற்றி கோட்டைகளை பலப்படுத்தினான். மன்னனாய் முடிசூடிய மருதநாயகம் மக்கள் மனம் மகிழ ஆட்சி புரிந்தான். மதுரையில் மருதநாயகத்தின் நல்லாட்சி கோலோச்சியது. வெள்ளையர்களின் சுரண்டலை மெல்ல மெல்ல உணர்ந்த மருதநாயகம் அவர்களுக்கு கப்பம் கட்ட மறுத்து நின்றான். மருதநாயகத்தின் அசுர வளர்ச்சியால் அச்சம் கொண்ட பிரிட்டிஷ் அரசு அவனை வேரோடு அழிக்க திட்டம் தீட்டியது. மருதநாயகத்தோடு நட்பு பாராட்டி வந்த அத்தனை மன்னர்களையும் அவனுக்கு எதிராக்கி பனிப்போரை ஏற்படுத்தினர். சிவகங்கை ஜமீன், திருவாங்கூர் ராஜா, பிரிட்டிஷ், பிரெஞ்சு, ஆற்காடு நவாப் முதலியோரை ஒன்றிணைத்து மதுரைக்கு எதிராய் போர் முனையச் செய்தனர். வெள்ளையர்களின் சூழ்ச்சியால் யூசுப் கானின் தளபதிகளான ஸ்ரீனிவாசராவ் மற்றும் பாபா சாஹிப் ஆகியோரின் குடும்பங்களை பிணை கைதிகளாக்கி மருதநாயகத்திற்கு எதிராக அவர்களை செயல்படத் தூண்டினர் ஆங்கிலேயர்கள். அவர்களும் வேறு வழியின்றி மருதநாயகத்திற்கு எதிராயினர். மதுரை கோட்டையில் தொழுது கொண்டிருந்த நிலையில் அவனை முடக்கி கைப்பற்றினர். மருதநாயகம் வெள்ளையர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு தூக்கிலிட ஆணை பெறப்பட்டது. மரணத்திற்கே மிரட்சி ஏற்படுத்தினான் மருதநாயகம். 2 முறை அடுத்தடுத்து தூக்கிலிடப்பட்டும் உயிர் பிரியாமல் உயிர்த்து நின்றான் மருதநாயகம். பிறகு வர்மக்கலை வல்லுநர்களை அழைத்து வந்து அவன் மீது வர்மக்கலையின் நுணுக்கங்களை செலுத்தி அவன் நரம்புகளை செயலிழக்கச் செய்தனர். அக்டோபர் 15, 1764 செம்மட்டிபுரம் எனும் இடத்தில் மரண தண்டனை அடைந்தான் மருதநாயகம். அவன் மறைவிற்குப் பிறகு அவனது 2 வயது குழந்தையோடு ஆழ்வார் திருநகரி எனும் இடத்திற்குள் தஞ்சம் புகுந்தாள் மாசா. மருதநாயகம் இறந்த ஒரு சில நாட்களிலேயே மாசாவும் உயிர் பிரிந்தாள். மருதநாயகத்தின் தளபதியான ஸ்ரீனிவாசராவ் யூசுப் கானுக்கு செய்யத் தவறிய கைமாறாக அக்குழந்தையை வளர்க்க முடிவெடுத்தார். யூசுப் கானின் இந்து பெயரான மருதநாயகம் எனும் பெயரையே அக்குழந்தைக்கும் சூட்டி வளர்த்தார். இதற்கு பிறகான சரித்திர குறிப்புகளில் சரிவர விவரங்கள் இல்லை. இதுவே மாவீரன் மருதநாயகத்தின் மறைக்கப்பட்ட சரித்திரம்.